ராஜ்மணியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை திவாகர் வெளியேறினதுக்கு அப்புறமா டாஸ்க் சூடு பிடிக்கும், பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா போகும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பலருக்குமே மிகப்பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, லைவ் ஸ்ட்ரீம்லாம் பார்க்கவே முடியல. சாண்ட்ரா திவ்யா கூட ஒரு மூலையில உட்கார்ந்து கொட்டாயை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அந்த அளவு மொக்கையா தான் போயிருக்குது. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா திவாகரோட மொக்க கண்டென்ட் வேண்டாம்டா, எங்களுக்கு காதல் கண்டென்ட் தான் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு திரும்பவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காதல் தலை தூக்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். கமருதீன் அரோரா இந்த ரெண்டு பேரோட ஆட்டம் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, லிவிங் ஏரியால எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்னப்பா இந்த கண்டென்ட் தான் உங்களுக்கு தேவையா? அதனாலதான் அரோராவை காப்பாத்தி இன்னும் உள்ள வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா வக்ரம பொறுத்தளவுல மாமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. யாருக்கு? எஃப்ஜேக்கு மாமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதெல்லாம் இன்னைக்கான எபிசோட்ல காட்டவே இல்லை. வியானாவுக்கு எஃப்ஜே மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. சுபிக்ஷாவை பொறுத்தளவுல வியானாவுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. எம்மா வெளியே எப்படி போகும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது, உன்னை எல்லாருமே கழுவி ஊத்துவாங்க, அது மட்டும் இல்லாம உன் குடும்பத்தை பத்தியும் உங்க அம்மாவை பத்தியும் சொல்லியிருக்க, இதெல்லாம் அவங்க ஏத்துக்க கூட மாட்டாங்க, உன்னோட பேர் கெட்டு போகும், கொஞ்சம் கவனமா இரு அப்படிங்கிற மாதிரி வியானாவுக்கு பல இடங்கள்ல அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல விக்ரம பொறுத்தவரை இதெல்லாம் மனுஷ இயல்பு, நெகட்டிவ் ஆனா ஆயிட்டு போட்டோம், வெளியே போய் பார்த்துக்கலாம், உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு வியானா அப்படிங்கிற மாதிரி வியானாவை தூண்டி விட்டுட்டு இருக்காரு விக்ரம். விக்ரம், உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையாடா? ஆமாங்க, வியானாவை பொறுத்தவரை அவங்க வீட்டுல இருந்தா காதல் பண்றாங்க இல்ல, இது ஒரு நேஷனல் டெலிவிஷன். இந்த இடத்துல வியானா இப்படி ஒரு விஷயத்த பண்ணும்போது அவங்களோட பேர் கெட்டு போகும் அப்படிங்கிறது இதே விக்ரமுக்கும் தெரியும். விக்ரம பொறுத்தவரை சுபிக்ஷாவா இருக்கட்டும் வியானாவா இருக்கட்டும் என்னோட தங்கைகள் மாதிரி அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பாயாசத்தை காட்டுறாரு. பல இடங்கள்ல அவங்களுக்கு துணையா நிக்கிற மாதிரி நாடகம் நடிக்கிறாரு. இவ்வளவு பண்ற ஒரு ஆள் ஒரு பெண் தவறான வழியில போயிடக்கூடாது, தவறான வழின்னு சொல்லல, அவங்களோட பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாம நீ எஃப்ஜே காதல் பண்ணு, அதெல்லாம் தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வியானாவை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காரு விக்ரம். இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பரா மாமா வேலை பார்க்கிறாடா விக்ரம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாமே விஜய் டிவியை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை என்னெல்லாம் காட்டியிருந்தாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்துலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஸ்டார்டிங்லேயே சாண்ட்ரா, பிரஜின், பாரு இந்த 3 பேர் பேசுறதையும் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சாண்ட்ரா பிரஜினை பொறுத்தவரை அன்பு கேங்க்கு எதிராக ஒரு அடாவடி கேங்கை தயார் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வகையில இந்த வாரம் நாமினேஷன்ல யாரெல்லாம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டயுமே பேசுறாங்க. ஆனா விஜய் டிவி பொறுத்தவரை பாருகிட்ட பேசுறத மட்டும்தான் டெலிகாஸ்ட் பண்றாங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா யாரெல்லாம் நாமினேட் பண்ணலாம் நம்ம முடிவு பண்ணி வைப்போம், நிறைய பேரை தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாரு நான் கண்டிப்பா சபரி, விக்ரம் இந்த 2 பேரையும் போட்டுருவேன். சபரியை பொறுத்தவரை ரொம்பவே கேவலமா நடிச்சுக்கிட்டு இருக்கான். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு லிவிங் ஏரியால உட்காந்து ஒப்பாரி வைக்கிறான். இதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? அப்படி ஒப்பாரி வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா என்னை கூப்பிட்டு வச்சு 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறான். நான்லாம் அவனை நம்பவே இல்லை, அவன் போலியா இருக்கிறான், நடிக்கிறான் அப்படிங்கிறத பாரு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. பாக்குற நமக்குமே அப்படிதாங்க ஃபீல் ஆகுது. ஆமாங்க, போன வாரத்தை பொறுத்தவரை டாஸ்க்ல ஒரு பெண் கிட்ட எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க தான் செஞ்சிருந்தோம். இருந்தாலும் வீக்கெண்ட் வந்த உடனே அன்னியன் மாதிரி இருந்த சபரி அம்பி மாதிரி மாறி ரொம்பவே நல்லவரா நடிச்சுட்டு இருக்காரு. அதுல இன்னைக்கெல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் பாத்தீங்க அப்படின்னா என்னமோ 1 மாசமா ஹாஸ்பிட்டல்ல கிடந்து வீட்டுக்கு வந்த ஒரு மாதிரி முடியலடா சாமி என்னால அப்படிங்கிற மாதிரி ஒரு சோர்வாவே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. சூப்பர் நடிப்பு சபரி. ஆமாங்க, இதே சபரியை பொறுத்தவரை போன சீசன்ல முத்துக்குமார்னு எந்த அளவு கேலி கிண்டல் பண்ணாரு. அதாவது ஃபன் அல்டிமேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ நடத்தினார்ல, அந்த ஷோல பிக் பாஸ் முத்துக்குமாரனை கேவலமா திட்டிருப்பாரு. எப்ப உனக்கு டாஸ்க் கொடுத்தா நீ என்ன விட்டு கொடுத்து கேம் ஆடுறியா, நீ எல்லாம் எதுக்காக கேம் ஆட வந்தா அப்படிங்கிற மாதிரி திட்டிருப்பாரு. உடனே முத்துக்குமாரனை பொறுத்தவரை ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணிருப்பாரு. சாரி பிக் பாஸ், சாரி பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 100 தடவைக்கு மேலேயே கேட்டிருப்பாரு. 2 நாளா வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருந்தாரு. இத ரொம்பவே கேலி கிண்டல் பண்ணி சபரியை பொறுத்தவரை அவரோட ஷோவில் எந்த அளவு முத்துக்குமாரனை டார்கெட் பண்ண முடியுமோ அந்த அளவு டார்கெட் பண்ணி அடிச்ச ஒரு நபர் தான் இந்த சபரி. இந்த சபரி இந்த சீசன்ல எதுக்காக இந்த ஃபார்முலாவை கையில் எடுக்கிறாரு? போன வாரம் நீ கேவலமா நடந்துகிட்டல்ல, ஆமாப்பா நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஏத்துக்கிட்டா கூட பரவாயில்ல, நான் அப்படி பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் சபரி சொல்ற ஒரு விஷயமா இருக்குது. நான் வேணும்னே பார்வை அடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பொய் சொல்லிட்டு இருக்காரு. எப்பா நீ பண்ண தப்பை ஒத்துக்கிட்டு ஒரு மன்னிப்பு கேட்ட அப்படின்னா மக்கள் மன்னிச்சிருவாங்க. ஆனா எல்லா தப்பையுமே பண்ணிட்டு நான் தப்பே பண்ணல, நான் பார்வை டார்கெட் பண்ணவே இல்லை, அடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப புழுவிக்கிட்டு இருந்தா எப்படி? நீ தான் உன்னோட வாயால விக்ரம், வினோத், சாண்ட்ரா, பிரஜின் இவங்க எல்லாருமே உட்கார்ந்து இருக்கும்போது சொல்லியிருந்தேன்
நான் வேணும்னு தான் பாரு அடிச்சேன், பாரு மேல இருந்த கோவத்தை தான் இந்த டாஸ்க்ல தீர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் நீ உன் வாயால சொன்ன விஷயங்கள் தானப்பா, இதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். இந்த இடத்துல நான் பார்வை டார்கெட் பண்ணவே இல்லை, நான் வேணும்னு அடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீ ஒரு நாள் 2 நாள் இல்ல, இந்த வாரம் முழுக்க அழுது புலம்புனாலுமே அதை நம்புற அளவுக்கு மக்கள் முட்டாள் இல்ல அப்படிங்கறத சபரி புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் சாண்ட்ரா பிரஜன் இவங்களோட அடாவடி கூட்டணியை பொறுத்தவரை நாளைக்கு யாரெல்லாம் நாமினேட்ல போடலாம் அப்படிங்கிற மாதிரி சதி திட்டங்கள் தீட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கான எபிசோட காட்டுறாங்க. இன்னைக்கான எபிசோட் எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வினோத், விக்ரம், எப்ஜே இந்த 3 பேருமே கார்டன் ஏரியால உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எப்ஜே பொறுத்தவரை பாருவோட கேம் பிளேயே வேற. அதாவது யாராவது ஒரு நபரை தன் கைப்பிடிக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு கேம் ஆடுறது தான் பாருவோட கேம் ஸ்ட்ராட்டஜியே. இவ்வளவு நாள் திவாகர அப்படி கைப்பாவையை தான் பாரு வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எப்ஜே பேசிட்டு இருக்காரு. உடனே அந்த இடத்துல விக்ரம பொறுத்தவரை இனி பாருவோட ஆட்டம் செல்லுபடி ஆகாது, அதுதான் திவாகரே வெளியே போயிட்டார்ல, இவ்வளவு நாள் அவரை பயன்படுத்திக்கிட்டு அவரை வெளியே அனுப்பிட்டா பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த விக்ரம் வந்து வக்கரத்தோட பேசிட்டு இருக்காரு. விக்ரம் நீ வேற லெவல், நீ காமெடியன் எல்லாம் கிடையாது, நீ சரியான வில்லன், ஆனா காமெடியன் மாதிரி இந்த உலகத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறது என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் எஃப்ஜே சொன்னது ஏற்புடையது அப்படின்னு சொல்லலாம். பார்வை பொறுத்தவரை அவங்க யாராவது ஒரு ஆளை சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு தான் இவ்வளவு நாள் கேம் ஆடினாங்க. ஆனா இனிமேல் பார்வோட கேம் வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆமாங்க, எல்லாருமே 5வது வாரம் 6வது வாரத்துல இருந்து கண்டென்ட் கொடுக்க தொடங்குறாங்க. ஆனா பார்வை பொறுத்தவரை முதல் வாரத்துல இருந்து 7வது வாரம் வரை அவங்க கண்டென்ட் கொடுத்திருக்காங்க. அது பாசிட்டிவா இருக்கட்டும் நெகட்டிவா இருக்கட்டும், இந்த சீசனை பொறுத்தவரை கண்டென்ட் கிங் அப்படின்னா அது பார்வை அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பாரு அரோரா இந்த 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை திவாகர் வெளியே போனது என்னதான் எனக்கு வருத்தமாக இருந்தாலும் எனக்கு அதுல ஒரு நல்லதும் நடந்திருக்கு. இவ்வளவு நாள் திவாகர் கூடயே பேசிட்டு இருக்கும்போது அவரோட கருத்துக்களை வச்சு நான் பல இடங்கள்ல கேம் ஆடி இருக்கேன், அதுவே பல இடங்கள்ல தப்பா போயிருக்குது. இனிமேல் என்னோட கேமை பொறுத்தவரை என்னோட மனசுல இருக்கிறதா தான் இருக்கும், அடுத்தவங்களோட கருத்துக்கள் இதுல வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்ல அப்படிங்கிற மாதிரி பாரு பேசிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல இருக்கிற அரோராமே அதே கருத்தை சொல்றாங்க. அதாவது துஷார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறதே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அரோரா சொல்றாங்க. ஆமாங்க, நீங்க 2 பேருமே தனி உலகத்துல தானே வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க, மறுபடியும் எப்படி வெளியே நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரிதானங்க, அரோரா அப்படித்தானே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அரோராவை பொறுத்தவரை துஷார் வெளியே போனதுக்கு அப்புறமா தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அன்பு கேங்னு ஒண்ணு இருக்குது. அந்த குரூப் தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா இருக்கட்டும் பெஸ்ட் பெர்ஃபார்மரா இருக்கட்டும் தேர்வு பண்றாங்க, நாமினேஷன்ல யாரை தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அரோரா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கனி பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு கெமி வியானா இவங்க 2 பேருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இத வினோதா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் இவங்க எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ஃபன் போயிட்டு இருக்குது. அந்த இடத்துல பிக் பாஸ் பொறுத்தவரை கனியை போட்டு பொளக்குறாரு. என்ன கனி புதுசா டாஸ்க் ரூல்ஸ் எல்லாம் வாசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கனியோட பாட்டை கேலி கிண்டல் பண்றாரு. அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல கனியை மார்க் பண்ற மாதிரி செம ஃபன் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது திவாகர் வெளியே போயிட்டாரு, அதனால பிக் பாஸ் வீடே தூங்கிட்டு இருக்குது, அதனால நம்மளே போட்டியாளரா களத்துல இறங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமை பொறுத்தவரை பிக் பாஸ் ஒரு கலக்குனார் அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா கனிய பங்கம் பண்ணதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா லிவிங் ஏரியால போட்டியாளர்கள் எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. அந்த இடத்துல பிக் பாஸ் பொறுத்தவரை எப்பா ஒரு வழியா 7வது வாரத்துல அடி எடுத்து வச்சுட்டீங்கப்பா, இந்த வாரமும் செமத்தியா விஜய் சேதுபதி சார்ட்ட வாங்கி கட்டினீங்க போலயே, அடுத்த வாரமாவது என்னோட மானத்தை காப்பாத்துங்கடா அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறாரு. ஆமாங்க, இந்த சீசனை பொறுத்தவரை பிக் பாஸ் வந்து ஒவ்வொரு வாரமும் மோட்டிவேட் பண்ணி தான் போட்டியாளர்களை நகர்த்தி கொண்டு வராரு அப்படின்னே சொல்லலாம். போட்டியாளர்களை உள்ள வந்திருக்கிற எல்லாருக்குமே எத்தனை நாள் கடந்து போறோம், நமக்கு எவ்வளவு சம்பளம் வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும்தான் எண்ணமா இருக்குதே தவிர வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்க்கணும், கண்டென்ட் ஏதாவது கொடுக்கணும், உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் துளி கூட இல்ல அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல அரோராவையும் பாராட்டுறாரு. அரோரா போன வாரம் உங்களோட கேம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற பாராட்டுறாரு. சார் அரோராவை பொறுத்தவரை அப்படி என்ன சார் பண்ணாங்க, திவாகர் கிட்ட வாண்டடா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணாங்க, அதை தவிர வேற எதுவுமே அரோரா பண்ணலையே. நீங்க ஏதாவது பாத்தீங்களா, மிட் நைட் மசாலா எதுவும் நடந்துச்சா, எங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சந்தேகமே எழும்புது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா விக்ரம், சுபிக்ஷா, அரோரா இந்த 3 பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல விக்ரம பொறுத்தவரை பிரஜின், சாண்ட்ரா இந்த 2 பேருமே போட்டு பொழந்துட்டு இருக்காரு. எப்பா இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்தவரை எல்லாருமே ஒரு கட்டத்துல எமோஷனலா ரொம்பவே வீக்கா இருப்போம். ஆனா பிரஜின், சாண்ட்ராவை பொறுத்தவரை 2 பேருமே புருஷன் பொண்டாட்டியா உள்ள வந்து கேம் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க வீக் ஆகவே மாட்டாங்க, ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆள் சப்போர்ட்டாவே இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பல இடங்கள்ல பொறாமையா இருக்குது. இதெல்லாம் ரொம்பவே அன்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி இவர் இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காரு. உண்மையாவே விக்ரம் சொல்றது ஏற்புடைய கருத்து அப்படின்னு சொல்லலாம். பிரஜின், சாண்ட்ராவை பொறுத்தவரை பிரஜினுக்கு ஒன்னா சாண்ட்ரா போறாங்க, சாண்ட்ராவுக்கு ஒன்னா பிரஜின் வர்றாரு. என்னப்பா அன்பு கேங்க இதைதானப்பா இவ்வளவு நாள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி மாதிரி நீங்க கேட்கலாம். ஆனா அன்பு கேங்க பொறுத்தவரை அதுல ஒரு சுயநலம் இருந்துச்சுங்க. கனில அவங்களோட சுயநலத்துக்காக
காரணத்துக்காகவே மத்த எல்லாரையுமே பலியாடாக்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பிரஜின் சாண்ட்ராவை பொறுத்தவரை அப்படி கிடையாது. ஒரு ஆளுக்காக இன்னொரு ஆள் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுல கேம் ஆடிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா மீதமுள்ள போட்டியாளர்களுக்கு ஒரு அன்ஃபேரான ஒரு கேம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தும். அதுக்கப்புறமா இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது. இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போதே பிக் பாஸ் பொறுத்தவரை எப்பா எல்லாரும் ஃப்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்றாரு. அதாவது இந்த வாரத்தை பொறுத்தவரை யார் யார் எந்தெந்த இடத்துல என்னென்ன வேலைகள் செஞ்சுக்கிட்டீங்களோ செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த நேரம் யாரோட பேரை சொல்லி நான் கூப்பிடுறனோ அவங்க 2 பேரை நாமினேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி புது முறையை நாமினேட் வச்சிருக்காங்க. இந்த நாமினேஷன் பொறுத்தவரை பார்க்கிறதுக்கே செம ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் ஒவ்வொரு ஆள் நாமினேட் பண்ண போற இடங்கள்ல பாரு என்ன காரணம் சொல்ல போறாங்க, யாரை சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஓடி ஓடி பார்க்கறதெல்லாம் பார்க்கும்போது எதுக்கு பாரு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வினோத் நாமினேட் பண்ணிட்டு இருக்கும்போது பாரு வர்றாங்க, என்ன பாரு உனக்குலாம் வேற வேலையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி வினோத் வந்து பாரு கிட்ட சண்டை போட்டதெல்லாம் பார்க்கும்போது பாரு இது உனக்கு தேவைதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை நாமினேஷன் ப்ராசஸ் வந்து பக்கா ஃபெயிலியர் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, பிரஜின் சாண்ட்ராவோட குரூப்பை பொறுத்தவரை போன வாரத்துல இருந்தே இந்த வாரம் யாரை நாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா கூட வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி கேள்வியே எழுப்பல. அந்த வகையில இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸை பொறுத்தவரை எல்லாருமே பேசி முடிவு பண்ணி யார் யார் நாமினேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அடிக்கிறாங்க. இதுல இந்த அடாவடி குரூப் மட்டும்தான் அப்படி பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அன்பு கேங்ல இருக்கிறவங்களுமே பேசி தேர்வு பண்ணி தான் ஆட்களை நாமினேட் பண்றாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரத்தை பொறுத்தவரை மொத்தமா 13 பேர் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை நாமினேஷன்ல வராத 3 நபர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா கேப்டனா இருக்கிற எஃப்ஜே இருக்கட்டும், வினோத், கமருதீன், இந்த 3 பேர் மட்டும்தான் நாமினேஷன்ல வரல. மீதி எல்லாருமே இந்த வாரம் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. இதுல குறிப்பா பிரஜின் சாண்ட்ரா இந்த 2 பேருக்குமே சொல்லப்பட்ட காரணம் ஒண்ணுதாங்க. 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து விளையாடுறாங்க. இது மீதமுள்ள போட்டியாளர்களுக்கு ரொம்பவே அன்ஃபேரான ஒரு முடிவு. எல்லாருமே அவங்களோட கேமை தனித்தனியா ஆடிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஒன்னாதான் ஒரே கேம் ஆடிட்டு இருக்காங்க. இது மீதமுள்ள போட்டியாளர்களுக்கு அன்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாங்க. மற்றபடி எல்லாருமே எப்பவும் போலவே ஒவ்வொரு உருட்டினாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, பல காரணங்கள் உண்மையான காரணங்கள் இருந்தாலும் சொல்லணுமே, ஓப்பனா சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சுகர் கோட்டோட தான் காரணங்களை சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சுபிக்ஷா, வியானா இந்த 2 பேருமே உட்காந்து பேசி இருக்காங்க. அந்த இடத்துல சுபிக்ஷாவை பொறுத்தவரை பாத்தியா நான் ரம்யாவை நாமினேட் பண்ணேன், அதுல இருந்து அவ என்னோட மூஞ்ச பார்க்க கூட மாட்டுக்கா, அவளுக்கு நான் சொன்ன காரணம் ரொம்பவே சரியானது. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாருமே அவங்களோட கனவு உள்ள வந்திருக்காங்க. நான்லாம் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு கேமையும் பார்த்து விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா சொல்றாங்க. ஆமா சுபிக்ஷா, உங்களை பொறுத்தவரை செமையான சுயநலவாதி, அது எங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா கேம் ஆடுங்க, இன்னும் நீங்க வெளியெல்லாம் வரல, ஒழுங்கா இறங்கி ஆடுங்க, அப்பனாதான் இந்த டைட்டில் வின்னரை நெருங்க கூட முடியும். இப்படியே விளையாண்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அடுத்த வாரம் நீங்க கூட வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல சுபிக்ஷா பேசுறது ரொம்பவே நியாயமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, எல்லாருமே கேமுக்காக அவங்களோட முயற்சியை போடும்போது ரம்யா பொறுத்தவரை கனி என்னோட அம்மா, சபரி என்னோட அண்ணன், எஃப்ஜே என்னோட அண்ணன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. அப்படி உள்ள கேம் ஆடுற ரம்யாவுக்கு இந்த இடம் தகுதி இல்லாதது அப்படிங்கறத சுபிக்ஷா பேசிட்டு இருக்காங்க. அதுதான் நம்மளோட கருத்தும் அப்படியே சொல்லலாம். இப்படியே இவங்க 2 பேருமே பேசி முடிச்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடு சென்டர் அப்படிங்கிற வெப் சீரிஸோட ப்ரமோஷனுக்காக விஜேஎஸ் மகன் உள்பட ஒரு 10 நபர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க. அதாவது விஜய் சேதுபதியோட மகன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுனாலதான் திவாகரை வெளியே அனுப்பிட்டாங்களோ? ஆமாங்க, அப்படி ஒரு டவுட்டுமே நமக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, விஜய் சேதுபதி முன்னாடியே நான் தான் நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. இந்த இடத்துல விஜய் சேதுபதி மகன் சிவா வந்து நிற்கிறாரு. அந்த இடத்துல நான் தான்ப்பா இந்த தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் சொன்னா தன்னோட மகனுக்கு கேவலமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக திவாகரை வெளியே தூக்கி போட்டானுங்களா அப்படிங்கறதே தெரியல. ஓட்டிங் அடிப்படையில் கண்டிப்பா திவாகர் வெளியே போறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. திவாகரோட வெளியேற்றத்தை பொறுத்தவரை விஜய் டிவியோட மாஸ்டர் பிளான் அப்படின்னே சொல்லலாம். இது விஜய் டிவியோட மாஸ்டர் பிளானா இல்லனா விஜய் சேதுபதியோட மாஸ்டர் பிளானா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னதான் இருந்தாலும் இந்த நடு சென்டர் வெப் சீரிஸோட டீமை பொறுத்தவரை செம ஃபன் பண்ணிட்டு பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியே போறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் பொறுத்தவரை போட்டியாளர்களுக்கு ஒரு டாஸ் வைக்கிறாரு. அதாவது உங்களை பொறுத்தவரை இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்கள்ல யார காம்படிட்டரா நினைக்கிறீங்க, இவங்க எல்லாம் என் லிஸ்ட்லயே இல்ல அப்படிங்கிற மாதிரி யார நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த வகையில விக்ரம் வந்து வினோத் தான் எனக்கு காம்படிட்டரா நான் நினைக்கிறேன், நான் ஒரு காமெடியன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருந்தேன். ஆனா என்னை விட வினோத் வந்து செமையா காமெடி பண்றாரு, அதனால என்னோட காம்படிட்டர் வந்து வினோத் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே நேரத்தில் என் லிஸ்ட்லயே இல்லாதது பாரு தான். நான் வந்து ஒரு காமெடியன்,
ஆனா பார்வை பொறுத்தவரை அவங்களோட கேம் பிளே வேற மாதிரி இருக்குது. அதனால எங்க 2 பேரோட பாதை வேற, அதனால பாரு வந்து என் லிஸ்ட்லயே இல்ல அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்றாரு. விக்ரம், போன வாரம் பாரும் நீங்களும் வேற எல்லாம் கிடையாது விக்ரம். பாரு எப்படி அடுத்தவங்களை கேவலப்படுத்துவாங்களோ அதே மாதிரி தான் போன வாரம் முழுக்க நீங்க அதை விட கேவலமா தான் பண்ணீங்க. அதுலயும் பார்வை நீங்க மார்க் பண்ணதா இருக்கட்டும், பார்வுக்கு அடிபட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்க கேவலமா சிரிச்சு டெபிள் மாதிரி நடந்துகிட்டதா இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பார்வை எவ்வளவோ பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. என்னதான் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரை நீங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களை காமெடியன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. உண்மையாவே நீங்க காமெடியனே இல்ல விக்ரம். அதாவது காமெடியன் அப்படிங்கிறவன் தன்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு மத்தவங்கள சிரிக்க வைப்பான். ஆனா உன்னை பொறுத்தவரை அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. நீ எப்படி காமெடியன் ஆவ அப்படிங்கிறது எங்களுக்கு புரியவே இல்ல. அடுத்ததா வர்ற கனி வந்து விக்ரம் தான் என்னோட காம்படிட்டர், அவரை பொறுத்தவரை செமையா பெர்ஃபார்ம் பண்றாரு, செம டேலண்டான பர்சன், என் லிஸ்ட்லயே இல்லாத ஒரு நபர் அப்படின்னா அது கமருதீன் தான். கமருதீனுக்கு நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கறதும் புரியாது, அதனால நான் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றதே கிடையாது. அவர் பேச வந்தாலே ஒதுங்கி போயிருவேன். அந்த வகையில கமருதீன் என் லிஸ்ட்லயே இல்ல அப்படிங்கிற மாதிரி கனி சொல்றாங்க. அடுத்ததா வர்ற வியானாவை பொறுத்தவரை என்னோட காம்படிட்டர் வந்து வினோத், அதே நேரத்தில் என் லிஸ்ட்லயே இல்லாதது ரம்யா தான். ரம்யாவை பொறுத்தவரை அவளுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை அவ சரியா பயன்படுத்தவே இல்லை. திங்குறா தூங்குறா ரிப்பீட் அப்படிங்கிற மாதிரி தான் கேம் ஆடிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரம்யாவை போட்டு பொழக்கிறாங்க. அடுத்ததா வர்ற கமருதீன் வந்து என்னோட காம்படிட்டர் வந்து கண்டிப்பா விக்ரம் தான். விக்ரமை பொறுத்தவரை செம டேலண்டான ஆளு தான். எல்லாரும் சீரியஸா இருக்கும்போது கூட அவர் செமையா காமெடி பண்றாரு. உண்மையாவே அவர் எனக்கு ஒரு சரியான காம்படிட்டர் அப்படிங்கிற சொல்றாரு. அதே நேரத்தில் என் லிஸ்ட்லயே இல்லாதது கனி அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொல்றாரு. கமருதீன் வந்து கனி என் லிஸ்ட்லயே இல்ல அப்படின்னு சொல்ற நேரங்கள்ல கனியை பொறுத்தவரை கிண்டல் பண்ற மாதிரி சிரிச்சுட்டு இருக்காங்க. இதை பாக்குற கமருதீனை பொறுத்தவரை நீங்க சிரிங்க, நல்லா சிரிங்க, நீங்க தான் இந்த வீட்டோட ராஜமாதா, சுகர் கோட்டடா பேசுவீங்க, உங்களை மாதிரி எங்களாலாம் சுகர் கோட்டடா பேச முடியாது, எங்களை பொறுத்தவரை எங்க மனசுல உள்ளதை டைரக்டா பேசுவோம், உங்களை மாதிரி வன்மம் வச்சுட்டுலாம் எங்களால் நடக்க முடியாது, அந்த வகையில நீங்க என் லிஸ்ட்லயே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கனியை போட்டு பொழக்கிறாரு. கனியை பொறுத்தவரை அவங்க எல்லாரையுமே கேலி கிண்டல் பண்ணுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. இருந்தாலும் அவங்களை யாராவது குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா கனியால ஏத்துக்கவே முடியாது. இந்த இடத்துல கமருதீன் வந்து கனியை குறை சொன்ன உடனே கனி எழுந்து வந்து எனக்கும் நிறைய பேச வேண்டியிருக்குது, நான் சொன்ன காரணம் சரியில்லை, இன்னும் தெளிவா காரணத்தை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி கமருதீனை போட்டு பொழக்கிறதா நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. அதாவது கமருதீனை பொறுத்தவரை இங்க பெண்கள் எல்லாருக்குமே பாதுகாவலா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவா நினைச்சிட்டு பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் வந்து உண்மையாவே ஹீரோ கிடையாது, அவர் ஒரு கோமாளி அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. கனி, உண்மையாவே கமருதீன் பல இடங்கள்ல கோமாளி வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்ன வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க? எதுவுமே பண்ணலையே கனி. அடுத்தவங்களை தூண்டி விடுறதை தவிர வேற ஒரு ஆணையும் புடுங்கல. போன வாரமே நீங்க வெளியே போயிருக்க வேண்டியது, உங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக திவாகரை தூக்கி வெளியே போட்டாங்க. என்ன பண்றது? நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். என்னங்க வேற என்ன பண்ண முடியும்? நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்வை பொறுத்தவரை எனக்கு காம்படிட்டரா நான் எஃப்ஜே சொல்லுவேன். எஃப்ஜே வந்து பார்வோட மேல் வெர்ஷன், எஃப்ஜேயோட ஃபீமேல் வெர்ஷன் தான் நானு அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே கொஞ்சம் பாராட்டி பேசுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, எஃப்ஜே பொறுத்தவரை நம்ம பொறுக்கி ரவுடி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கோம். ஆனா பார்வை அந்த அளவுக்கு கேவலமா பேசல. இருந்தாலும் நானும் எஃப்ஜேயும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி பார்வை இந்த இடத்துல பதிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம என் லிஸ்ட்லயே இல்லாதது அப்படின்னா கண்டிப்பா விக்ரம் தான். அவரோட ஜேனர் வேற, என்னோட ஜேனர் வேற. காமெடியனா அவரை காட்டிக்கிட்டாலும் அவரை பொறுத்தவரை அந்த காமெடியில பல வெஞ்சன்ஸ் இருக்குது. ஒருத்தவங்க வருத்தப்படுற விஷயத்த கூட கேவலமா கேலி கிண்டல் பண்றாரு. கண்டிப்பா அவர் என் லிஸ்ட்லயே கிடையாது அப்படிங்கிற மாதிரி விக்ரம போட்டு புழக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கனியை பொறுத்தவரை அமித், ரம்யா இந்த 2 பேர்கிட்டையும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கனி வந்து சாண்ட்ராலாம் என்னை பத்தி பேசினதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல, நான் அவளெல்லாம் என் லிஸ்ட்லயே வைக்கவே இல்லை, ஆனா திவாகர் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சாண்ட்ரா சொல்லிட்டு இருக்கா. உண்மையாவே சாண்ட்ராவோட கேம் பிளே ரொம்பவே ஒஸ்டானது. அதாவது கேப்டன்சி டாஸ்க்ல வந்து சபரியோட கம்பியை உருவும் போது பெண்களுக்காக தான் இந்த கம்பியை உருவுறேன் அப்படிங்கிற மாதிரி பெரிய டிராமாலாம் பண்ணா. ஆனா அதே டாஸ்க்ல தான் 3 ஆண்களுக்கு எதிராக சின்ன பொண்ணு சுபிக்ஷா போராடிட்டு இருந்தா. அந்த பொண்ணு அவுட் ஆக்குனாங்களே. அப்போ ஒரு பொண்ணுக்காக பேசுறவங்க ஒரு பொண்ணுக்கு எதிராக எப்படி செயல்படுவாங்க? எல்லாமே சாண்ட்ராவோட நாடகம். சாண்ட்ராவை பொறுத்தவரை செமையா கேம் ஆடிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம புருஷன் பொண்டாடியா சேர்ந்துக்கிட்டு கேம் ஆடுறத பார்க்கும்போது கேவலமா இருக்குது. இதெல்லாமே ரொம்பவே அன்ஃபேர். கண்டிப்பா சாண்ட்ராலாம் என் லிஸ்ட்லயே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவை போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை பெருசா எதுவுமே இல்லைங்க. திவாகர் இல்லாதனால பிக் பாஸ் வீட்டுல ஃபன் கம்மியா இருக்குது. அதனால பிக் பாஸ் ஒரு போட்டியாளர் மாதிரி போட்டியாளர்கிட்ட பேசுறதெல்லாம் பார்க்கும்போது என்னடா பிக் பாஸுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே நேரத்துல திரும்பவும் காதல் தலை தூக்கி இருக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்னே சொல்லலாம். அதாவது அரோரா கமருதீனை பொறுத்தவரை ரொம்பவே எல்லை மீறி போற மாதிரி இருக்குது. கண்டிப்பா இந்த வாரத்துல ஒரு மிட் நைட் மசாலா சீன் இருக்குது அப்படின்னே சொல்லலாம்.
அதே மாதிரியே வியானா எஃப்ஜேயோட வலையில விழுந்துட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை இருக்கிற 16 பேர்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.